யாருப்பா நீ? சிட்டிசன். கையில என்ன? பெட்டிஷன். எதுக்கு வந்த? எலெக்ஷன் ஆபீஸ். எதுக்கு? போன வாட்டி பூத்து போனேன், லிஸ்டில் பேர் இல்லையே. இந்த வாட்டி போய் பார்த்தேன், பூத்தே அங்க இல்லையே. சரியான மெண்டலா இருப்பான் போல இருக்கு. சித்தனை எல்லாம் பித்தன்னு சொன்னாங்க, அதே இப்ப இங்கிலீஷ்ல மென்டல்ங்கிறீங்க. சித்தனுக்கு சிகரெட்டு, பித்தனுக்கு பீடிங்கிறது சரியா போச்சு. ஒரு சிகரெட்டை பிடிப்போம், பொது இடத்துல பிடிக்க கூடாதே. இப்ப யார் பிடிப்பா? தீக்குச்சி. தீக்குச்சிக்கு எங்க போவேன்? சும்மா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சிட் ஃபண்ட்ல பணம் போட்டவரா? ஆமாப்பா. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச? தள்ள போட்டுருக்க துண்டை வச்சுட்டான். கொஞ்சம் சட்டையை தூக்கிட்டு உங்க வயித்தை காட்ட முடியுமா? எதுக்கு? இந்த கேள்வியெல்லாம் அவனை கேட்டிருந்தீங்கன்னா ஏமாந்திருக்கவே மாட்டீங்க. ப்ளீஸ் சொன்னதை செய்யுங்க. வயித்தை காட்டுங்க. எப்படிப்பா என் வயிற்றுல சிகரெட்டை பத்த வச்ச? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு பைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டவன் வயிறு தான் அடுப்பை விட அதிகமா எரியுது. அதனாலதான் அங்க பத்த வச்சேன். என்ன நடமாடும் தீப்பெட்டி ஆக்கிட்டியப்பா. வீட்டுல போய் குப்புறப்படுத்துறாத, பாய் பத்திக்க போகுது. வணக்கம். தம்பி யாரு கோட்டு சுட்டெல்லாம் போட்டு உட்கார்ந்திருக்கீங்க? புதுக்கோட்டை கலெக்டர். சும்மா வெக்கேஷனுக்காக லொகேஷனுக்கு வந்திருக்கேன். இவரை கேட்டா கரெக்டா தெரியும். ஏங்க, இங்க பீரோ ஏதாவது கிடைக்குங்களா? எந்த மாதிரி பீரோ வேணும்? இரும்பு பீரோ தான். அங்க ஒருத்தனை கேட்டேன் சார், 1500 ரூபாய் சொல்றான். இவனை ஏமாத்தலாம் போல இருக்கே. எதுக்கு அவ்வளவு செலவு பண்றீங்க? கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாய்க்கு கிடைக்குதே. கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாயா? என்ன இந்த நட்டு போல்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கழட்டணும், அது உங்களுக்கு ஒரு வேலை அவ்வளவு. சார், இவ்வளவு சீப்பா கிடைக்கும் போது நட்டு போல்ட் எல்லாம் நானே கழட்டிக்கிறேன். வந்து நீங்க வாங்கி கொடுங்க சார். நானா? சார், உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் வேணாலும் கொடுத்தாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. அப்புறம் விசாரணை கமிஷன் அது இதுன்னு வரும். வாங்க போலாம், வாங்க. பாத்தீங்களா, இதுதான் அந்த கவர்மெண்ட் பீரோ. சார், பெருசாவும் இருக்குது நல்லாவும் இருக்குது சார். ஆமா, டபுள் டோர் ஆச்சுங்களே. 10 நம்பர் எனக்கு ராசியா நம்பர் சார். அப்படியா? திறந்து பார்க்கலாமா சார்? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, காசு கொடுத்தா தானே திறக்க முடியும். ஓ, 150 ரூபா இருக்குது சார். அப்புறம் வட்டுங்களா? சார், எனக்கு ஒரு பெட்டும் தேவைப்படுது சார். பெட்டா? இதை திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட் தான். வரேன். சார், எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார்? இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். काली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा दात्री स्वाहा स्वदा नमोस्तुते जय त्वं देवी चामुण्डी जय भूतातिहारिणी जय सर्वगते देवी वो मनसुல கோளாறு அதான் என் பாதத்துல பாலாறு. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு பால் எடுத்துட்டு வந்தேன், அது உன் கால கொட்டிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, பாலு சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்துருக்கு. என்ன சொல்ற நீ? அம்மாடியோ, நான் தப்பா ஒண்ணும் சொல்லல. இந்த குழந்தையும் அந்த தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றேன். சரி சரி, நான் முக்கியமான ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன், அப்புறம் பேசலாம். என்னமா எழுதிட்டு இருக்க? அவசியம் பார்த்தாகணுமா? திமுக துணை அப்படின்னா திருமயிலை உண்டக கன்னி துணை அப்படிங்கறத சுருக்கமா திமுக துணைன்னு எழுதியிருக்க. அது எப்படி குடுமா? அதிமுக துணை. என்ன கட்சி மாறிட்டியா? அது வந்து பரவாயில்ல, கட்சியும் மாறல காட்சியும் மாறல. எனக்கு சின்ன பரீட்சை வைக்கிற இல்ல? அதிமுகனா அருள்மிகு திருமயிலை முண்டக கன்னி துணை, சரியா? அம்மாடியோ, கோட்டை மாரியம்மன் திமுக அதிமுக எல்லாத்தையும் கடந்தவ. பொறுப்படு பொறுப்படு.
அம்மாடியோ, புளியோதரை, பொங்கல், பிரசாதம் மாதிரி இது பல சாதம். இந்தா சாப்பிடு. இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கலையே. ஏன் கேட்டாதான் தரணுமா? எனக்கு படியலக்கிறது பழக்கம். எனக்கு அன்னபூர்ணின்னு ஒரு பேர் இருக்கு, உனக்கு தெரியுமா? பொடி பொண்ணா இருக்க, ஆனா பொடி வச்சு பேசுறியே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு இதெல்லாம் வேணாம், எடுத்துட்டு போ. இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் தானே உனக்கு சந்தேகம்? நான் வேணா ருசி பார்க்கட்டுமா? ருசியா? என்னது? நடந்ததெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றியே. நீ நீ யாரு? நானா? ஏய், அம்மா அம்மா, நீயா? கோட்டை மாரியம்மன் ஒரு குழந்தை ரூபத்துல வந்திருக்கேன்னு பாக்குறியா? அசுர சம்மானம். 5 வயசு குழந்தை மூலமா நடக்கணுங்கிறது விதி. அத மாத்த முடியுமா? என்னம்மா, இந்த பக்தியை தான் பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ அந்த பாவிங்களை பழி வாங்க தான் வந்திருக்கியா? என்ன செய்யறது? பாசமும் பழி உணர்ச்சியும் ஒரே இதயத்துலதான் இருக்கு. நல்லவங்களும் கெட்டவங்களும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. அம்மா, என்னம்மா சொல்ற? நீ சூதுவாது தெரியாதவ. உனக்கு இந்த சூட்சுமம் எல்லாம் புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், ஒரு நாள் கூட நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எப்பவுமே உன் நிழலா உன் கூடவே இருப்பேன். அப்பா சாமி, அப்பா சாமி, வந்துட்டேன். என்னம்மா? பூஜை சாமான்ல ஏன் இப்படி கிடக்கு? சாமி படல எங்கப்பா? எல்லாத்தையும் ராணியம்மா தூக்கி குப்பையில போட்டாங்கம்மா. என்னது? கும்பிடுற தெய்வத்தை குப்பையில போட்டாங்களா? குப்பையில தூக்கி போடாம கோயில் கட்டி கும்பிட சொல்றியா? மாடர்ன் ஆர்ட் வைக்க வேண்டிய இடத்துல மாரியம்மன் படத்தை வச்ச, அதான் தூக்கி போட்டேன். இந்த வீட்ல எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் பூஜை பண்றதுதான். இப்படி பண்ணிட்டீங்களே. சாமி படம் இல்லாம நான் எப்படி பூஜை பண்றது? சாமிதான் தூண்ல இருக்கு, துரும்புல இருக்கு, மண்ணுல இருக்கு, மரத்துல இருக்குன்னு சொல்வல. தோட்டத்துக்கு போ, மண்ணுல மகமாய் பிடிச்சு கும்பிடு. இல்லனா மரத்துக்கு பொட்டு வச்சு பூஜை பண்ணு. என்னடி முறைக்கிற? ஓடி. கோயில் சிலையில குடியிருக்கிற நீதா வேப்ப இலையிலையும் குடியிருக்கிறேன்னு சொல்வாங்க. அது உண்மைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் கண்ணை திறந்து என் கண்ணை திறந்து வச்சுட்டேன். இனிமே நான் உனக்கே பூஜை பண்றேன். என்னடி பண்ற? உனக்கு என்ன பக்தி முத்தி போய் பைத்தியம் ஆயிடுச்சா? ஊர்ல இருக்கிற மரமட்டைக்கெல்லாம் பூஜை பண்ற? இது மரம் இல்லைங்க, மகமாயி. அந்த வேப்பலக்காரியே நேர்ல வந்த மாதிரி இந்த வேப்ப மரம் கண்ணு திறந்து பாத்துச்சுங்க. என்னது? ஏய், வர வர உன் தொலை தாங்க முடியலடி. நாட்டுல அவமா பாதி பேர் கண்ணு எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்கான். இந்த வேப்ப மரத்துக்குலாம் ஏதிரி கண்ணு? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாரியம்மனோட கண்ணு இந்த மரத்துல இருக்கு, நானே பாத்தேங்க. கொஞ்சம் இருங்க, ஆத்தாவுக்கு பொங்கல் வச்சு படையல் வைக்கணும். நான் இன்னும் டிஃபன் சாப்பிடல. வேப்ப மரத்துக்கு பொங்கலா? வேப்ப மரத்துக்குள்ள கண்ணா?
என்னத்த சொல். ஒருவேளை அங்க காணாம போன கண்ணு இந்த மரத்துக்குள்ள இருக்குமோ? பொண்டாடி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாலே. டேய், இந்த மரத்தை வெட்டுறா. ஐயோ, அண்ணா, என்ன இது உடம்பெல்லாம் ரத்தம்? வேண்டாதவங்க என்ன வெட்டுறாங்க. அதா நீ வேப்பிலைய அம்மனா நினைக்கிற, சில பேரு மாரியம்மனையே வெறும் மரமா நினைக்கிறாங்க. அந்த பாவிங்களை சும்மா விடக்கூடாது. அவன் பழைய கணக்கே இன்னும் தீராம இருக்கு, இதுல இந்த பாவ கணக்கு எதுல சேர்க்கறது? டேய், இத்தனை நேரத்துல மொத்த மரத்தையும் வெட்டிருக்கலாமடா, ஒரு கிளைய கூட வெட்டாம நிக்கிறீங்க. கிளை இல்லைங்க, ஒரு இலைய கூட வெட்ட முடியல. இது மரமா இல்ல மலையான்னு தெரியலங்க. போங்கடா, போங்க. வா வீட்டுக்கு போலாம். உன் காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறேன். மருந்தா? எனக்கா? பைத்தியக்காரி, இப்ப பாரு. என்னமா அது? மருந்தே போடாம உன் காயெல்லாம் மாயமா போச்சு. மருந்தும் நானே, மாயமும் நானே, விஸ்வரூபம் எடுக்க போகும் வேப்ப மரமும் நானே. உன்னோட யாகத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. சத்ரு சம்ஹார யாகம் முடிஞ்சிடுச்சு, மந்திரவாளும் கிடைச்சிருச்சு. அந்த வாளால குழந்தைய சுலபமா கொண்டலாம். அது சரி ஜி, மந்திரவாளங்க. psychophobia.com அப்படின்னா தியானத்துல உட்கார்ந்து இருக்குதுன்னு திபெத் மொழியில கம்ப்யூட்டரைஸ் பண்ணி சொன்னேன். மூணு கடை திறக்கத்துக்குள்ளார மந்திரவாளால ஒரே வெட்டு குட்டிச்சாத்தான் க்ளோஸ். என்னங்க, ஒரு தலைய வெட்ட போய் 5 தலை நாகம் பப்பரப்பான்னு தலைய விரிச்சுக்கிட்டு ஆடுது. என்னது ஒரே மாயமா இருக்கு? இது நாகசக்தி நம்மகிட்ட வேலை காமிச்சா ஏன் சக்தி என்னன்றத நான் காமிக்கிறேன். ஐயோ, என் முண்டம் டோட்டலா மாறி போச்சு. இந்த கோலத்தோட நான் வெளியே போனா ஆம்பளைங்க எல்லாம் என்ன ஈவ் டீசிங் பண்ணுவாங்களே. யோ, வாய முடிய கணக்கு. உனக்காவது பரவாயில்ல, கவர்ச்சி கூடி இருக்குது. என் கழுத்து கீழே பாரு, உன்னோட கப்படிக்கிற பாடி வந்து மாட்டிக்கிச்சு. இதுக்கு வேற வழியே இல்ல. மந்திரமூர்த்தி தான் கூப்பிடணும். மந்திரமூர்த்தி! தலை தப்பிச்சது அந்த மந்திரமூர்த்தி புண்ணியம். சீக்கிரமா வாங்க, வேற ஏதாவது மாறிட போகுது. வாங்க வாங்க. மந்திரத்தால முடியாதத தந்திரத்தால முடிக்கிறேன். வீட்டுக்குள்ள வந்த குழந்தைய சுடு காட்டுக்கு அனுப்புறேன். அடுக்கு மொழியெல்லாம் அழகாத்தான் ஒதுக்குறீங்க, ஆனா அங்க போனா தடுக்கு மொழி ஆயிடுதே. மந்திரமுதேவி வச்சு மந்திரமூர்த்தி என்ன செய்ய போறீங்கன்னு கிளியரா சொல்லிடுங்க. இந்த உருவத்துல போனா காரியம் நடக்காது. அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதனால உருவத்தை மாத்திட்டு போறேன். குட், சரியான ஐடியா. எந்த உருவத்துல போற? எந்த உருவத்துல போனா குழந்தை நம்புமோ அந்த உருவத்துல போறேன்.
தேடி மூஞ்சி ஆயிடுச்சு. ஏங்கப்பா, பருவம், உருவம், புருவம் எல்லாமே இப்பதான் பார்க்க முடியல. சூப்பர் ஜி. இந்த உருவத்துல போனா குழந்தை நிச்சயமா ஏமாந்துருவா. நானே ஏமாந்துறேன். இப்ப குழந்தை வீட்டுல தனியா தான் இருக்கும். இதுதான் சரியான நேரம். புறப்படு. போயிட்டு வெற்றியோட வரேன். அம்மாடியோய், நீ என்ன தேடி வருவேனா? நானே உன்னை தேடி வந்திருக்கேன். இப்ப நீ என்ன செய்ய போற? நமஸ்தே ஜகத்யே சிவே சாரகம்பே, நமஸ்தே ஜகத்யாபிகே விஸ்வரூபே, நமஸ்தே ஜகத்வத்ய பாதாரவிந்தே, நமஸ்தே ஜகத்தாரிணி திராணி துர்கே, நமஸ்தே ஜகத்சின்யமானஸ்வரூபே, நமஸ்தே. சீக்கிரமே உனக்கு மாங்கல்ய பிராப்தி ரஸ்து. நமஸ்தே சதானஸ்வரூபே, நமஸ்தே. என்ன பார்ட்னர் நீ கொலை பண்ணுவேன்னு பார்த்தா கும்பிட்டு வந்துட்டியே. ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி அதை குத்தி கொன்னுடுவார்னு பார்த்தேன். ஆனா செக்கு மாடு மாதிரி அதை சுத்தி சுத்தி வந்து கும்பிட்டுல வந்திருக்காரு. உனக்கு மந்திர சக்தி இருக்கிறதே மறந்து போச்சா? என்னமோ தெரியல, துர்கா உருவத்துக்கு மாறினதும் அவளை கொல்லணும்னு தோணல, கும்பிடணும்னு தான் தோணுச்சு.